வணக்கம். நம்ம இப்போ அந்தமான் நிக்கோபார் ட்ரிப்பு கிளம்பியாச்சு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. ஒரு அதிகமான சத்தத்தோடு கிளம்பியது. இரவு நேரத்தில் சென்னை சிட்டியோட அந்த வெளிச்சங்கள் அப்படின்றது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 150 அடி உயரத்தில் பறந்துட்டுருக்கோம். இது சென்னையோட அதிகாலை நேரம். அதிகாலை ஒரு 5 மணி இருக்கும். 5 மணி நேரத்தில் சென்னையுடைய அழகான ஒரு மின்மினி பூச்சி காட்சிகள். ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பயணம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம அந்தமான் நிக்கோபாருடைய ஐஸ்லாண்டுக்குள்ளே நம்ம நெருங்கிட்டோம். அது ஒரு காலை பொழுது, ஒரு 6:30 மணியாக இருக்கும். நல்ல மேகக்கூட்டங்கள், ஒரு அழகான ஒரு வைப்பில் இருந்தது. இப்போ நம்ம கடல் மட்டத்திலேருந்து ஒரு 250-300 அடிக்கு மேலே நம்ம இருக்கோம். வெளிச்சங்கள், சூரிய உதயம் ஆகக்கூடிய வெளிச்சங்கள் அப்படின்றது மெதுவாக இருந்தது. இது ஐஸ்லாண்ட் நெருங்கிட்டோம். சின்ன சின்ன தீவுகள் நம்ம ஃப்ளைட்லேருந்து பார்க்கும் பொழுதே தெரியும். சின்ன சின்ன தீவுகள் ஆங்காங்கே இருந்துகிட்டே இருக்கும். இந்த தீவுகள்லாம் தனித்தனி தீவுகளாக இருக்குது. நம்ம ஃப்ளைட் மூலியமாகவே பார்த்துக்கலாம். இன்னும் சில நிமிடத்தில் இறங்கிட்டோம். ஆக்சுவலாக சில இடங்களில் ஃபோட்டோகிராஃபி அனுமதி இல்லை. ஏர்போர்ட்டில் ஃபோட்டோகிராஃபிலாம் அலோடு இல்லை. இது நம்ம இருந்த போர்ட் பிளேயருடைய அந்தமான் தீவில் இருக்கக்கூடிய போர்ட் பிளேயர் அப்படின்ற இடம். சாலைகள் ஒரு 8 மணி இருக்கும். இங்கே டூரிஸ்ட்டு மூலியமாக கைட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ட்ராவலிங் போனது. ஸோ இந்த பாதைகள்லாம் மிக அழகான பாதைகளாக இருந்தது. முக்கியமான சாலைகள் எல்லாமே நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. இது எல்லாம் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முன்னேற்றமான விவரங்கள்னு சொல்லி பதிவு பண்ணாங்க. 2 பக்கமும் ஒரு நேர்த்தியானது. அதே மாதிரி விதிமுறைகள், சாலை விதிமுறைகளை மிக நேர்த்தியாக கடைபிடிக்கிறாங்க. ஹெல்மெட் அணிகிறதும் சரி, சீட் பெல்ட் போடுறதும் சரி, ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ஸோ அங்கங்கே டிராஃபிக் போலீஸ் இருந்துகிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒரு 5-6 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்லேயே நம்ம எல்லா பகுதிகளும் சுற்றுலாத்தலங்கள் இருந்தனால சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது மியூசியம்ஸ் இருக்கக்கூடிய பகுதி. இந்த கொடை போக்குவரத்து அலுவலகர் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. ஸோ நம்ம கடந்து போகிறது தான். ஸோ நம்ம ஊர் மாதிரி அங்கேயும் மாடுகள் ரோட்டில் அங்கேயே இருந்துகிட்ருக்கோம். அதிக மாடுகள் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் மாடுகள் இருக்குது. ஸோ மக்கள் ஒரு மகிழ்ச்சியானது. அனைத்து தரப்பு மக்களும் அதில் கலந்துருக்காங்க. இந்த மொழி தான் நம்மளுடைய மொழி அப்படின்றதில்ல, அங்கே அனைத்து விதமான மொழி மனிதர்களும் நம்ம சந்திக்கலாம். தமிழ், ஹிந்தி, மலையாளம், பஞ்சாபி, பெங்காலிஸ், பாகிஸ்தானிஸ் எல்லாருமே அங்கே கலந்துருக்காங்க. ஸோ பார்க்கிங் வந்தாச்சு. நம்ம ஏரியா ஒன்று இப்போ சுற்றுலாத்தலம், முதல் சுற்றுலாத்தலமாக நம்ம இது அந்தமான் செல்லுலார் சிறையோடைய முன்பகுதி. பிரிட்டிஷ் 1906 கட்டி முடித்த செல்லுலார் ஜெயில்.
இதோடைய முகப்பு கிட்டத்தட்ட 198 கைதிகள் உள்ள அடைக்கப்பட்ட சிறைக்கூடம், வதை சிறைக்கூடம் சொல்லலாம். அந்தளவுக்கு அது வரலாற்று ஒரு ஆவணம். ஸோ நம்ம அதுக்குள்ளே நுழைஞ்சு என்ன தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டண்டன்ஸாக போட்டுடலாம். மக்கள் அதிலேருந்து வரிசையாக அந்த டோக்கன் கொடுத்துட்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் விசிட்டர்ஸ் பாஸ் உண்டு. ஸோ கட்டணம் செலுத்தி நம்ம போனோம். அம்மா முன்னாடி போய்ட்டுருந்தாங்க. ஸோ நம்ம அந்த கதவுகளையெல்லாம் தொட்டு பார்த்துட்டோம். இது ஜெயிலர் அறை, முன்பகுதியாக இருக்கக்கூடியது ஜெயிலர் அறை. முன்னாடி பகுதியில் இருக்கக்கூடிய முகப்பு இது. ஸோ ஒரு தீப ஜோதி அணையா விளக்கு ஒன்று எரிஞ்சிட்ருக்கும். கைதிகள் அங்கே இருந்த கைதிகளுடைய நினைவாக இருக்கக்கூடியதா. கிட்டத்தட்ட 1896 தொடங்கப்பட்ட இந்த கட்டிடம் 1906 முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த அரசியல் கைதிகள், பிரிட்டிஷாரை எதிர்த்து செயல்படக்கூடிய இந்தியர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. அங்கேருந்த ஆவணங்கள்லாம் புகைப்படங்களாக எடுத்து வச்சுருப்பாங்க. சிலது வரையப்பட்டதாக இருக்கும், சிலது எடுத்த புகைப்படங்களாக இருக்கும். அந்த அந்தமான் சிறையோடைய, அந்தமான் தீவுடைய வரலாறுகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1943 அங்கே இருந்திருக்காரு. ஸோ அதோடைய நினைவும் வச்சுருப்பாங்க. மெமோரியல்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத மக்கள் கவனிக்கணும். வரலாறு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும். எப்போ தொடங்கப்பட்டது, எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்றது. இது சிறைவாசிகளினாலேயே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அங்கே இதுக்குன்னு தனியாக எதுவும் கிடையாது. இன்ஜினியர்ஸ் படம் கொடுத்து அதை கைதிகள் மூலமாக கட்டப்பட்ட கட்டிடம் அப்படின்றது இந்த அந்தமான் சிறைச்சாலை. இங்கே இருந்த கைதிகளுடைய விவரப்பட்டியெல்லாம் இருக்கும். பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லி அரசியல் கைதிகளாக இருக்கப்பட்டவர்கள் இங்கே அடைக்கப்பட்டவர்களோட இதாக இருக்கும். மிகப்பெரிய வருத்தம், அங்கே தமிழர்கள் இதில் அடைக்கப்பட்டாங்களா அப்படின்ற ஒரு விவரம் கூட அங்கே இல்லை. ஏன்னா தமிழர்களுடைய அடையாளம் அப்படின்றது அந்த சிறைச்சாலைக்குள் எந்த விதத்திலையும் இல்லை. ஃபுல்லாக வட மாநிலத்தில், இந்தியாவில் இருக்கக்கூடிய வடமாநில சிறை கைதிகளுடைய பெயர்கள், புகைப்படங்கள் தான் அதிக அளவில் இருந்தது. இது அந்த கட்டடத்தோடைய வடிவமைப்பு நட்சத்திர மீன் மாதிரி ஒரு வடிவமைப்பாக இருக்கும். இதில் ஒவ்வொரு அறைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சின்னதாக ஒரு மினியேச்சர் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இது கட்டடங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல. எங்களுக்கு ஒரு கட்டடம் தான் பார்க்க முடிஞ்சது. நம்ம நடந்து போனால் கிட்டத்தட்ட அதுவே 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இது எக்ஸிபிஷன் முன்பகுதியில் இருக்கக்கூடிய காட்சியமைப்படுத்தப்பட்ட படங்கள், ஆவணங்கள், கடித ஆவணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஸோ இவங்கெல்லாம் அரசியல் கைதிகள், அந்த சிறையில் இருந்த முக்கியமான அரசியல் கைதிகள் அப்படின்றதெல்லாம் இருக்கும். தேடி பார்த்தேன். இங்கே தமிழர்களுடைய இது இல்லை, ஃபுல்லாக எனக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு இல்லை. ஸோ தமிழர்களுடைய அடையாளங்கள் அப்படின்றது அங்கே அரசியல் கைதிகளாக இருந்தாங்க, அடையாளம் இல்லை. இது ஆவணங்கள், அந்த இருந்த கைதிகளுடைய விவரப்பட்டியெல்லாம் அங்கே தனியாக இருந்தது. கிட்டத்தட்ட 198 பேர் அதில் இருந்ததாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அரச மரம் அப்படின்றது. இது நினைவு சின்னம். இது கைதிகளுக்காக இறந்தவர்களுடைய நினைவு சின்னம் அப்படின்றது ஒன்று இருக்கும். இது அணையா விளக்கு அப்படின்றது இப்போ உருவாக்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அது ஒரு எரிஞ்சிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. அதற்கான சிறைவாசிகளின் நினைவாக, அங்கிருந்த அரசியல் கைதிகளின் நினைவாக அணையா விளக்கு இன்று வரை எரிந்து கொண்டே இருக்கிறது. சிறையுடைய வெளி தோற்றம் அப்படின்றது அப்படி இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். இது ஃபுல்லாக எடுத்திருக்கேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். கேமரா சரியில்லைன்னு சொல்லி திட்டிடாதீங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜில் நான் ஒரு சின்னதாக நினைவுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது தொழில்கூடம் அப்படின்றது, சிறைவாசிகள் தொழில்கூடம் அப்படின்றது ரொம்ப அடமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி அடம் பிடிக்கக்கூடிய கைதிகளை வேலை வாங்க வைக்கக்கூடிய இடம். எவ்வளோ அழகாக டென்ட்டு மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் அழகாக இருக்கக்கூடிய கட்டிடம் அப்படின்னா உள்ளே போனோம்னா வதைக்கூடம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப வதை செய்யக்கூடிய இடம் இருந்தது. வேலை மூலியமான வதை, கடுமையான வேலைகள். இது எண்ணெய் தயாரிக்கக்கூடியது. ஸோ செக்கு எண்ணெய் அப்படின்றது. ஸோ கைதிகள் இதை கட்டாயமான முறையில் ஒவ்வொருத்தரும் செஞ்சாகணும் அப்படின்றது கொடுத்துருவாங்க. இந்த இதில் செக்கு அரைக்கக்கூடிய எண்ணெய் தயாரிக்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா தேங்காய் உரிக்கக்கூடியது இருக்கும். தேங்காய் உரிக்கக்கூடிய நாரமைப்பு, பொடி, காப்பி பொடி தயாரிக்கக்கூடியது. இவங்கெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, கைதிகள் எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படின்றது கை விலங்கு மற்றும் கால் விலங்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு 120 வருஷத்துக்கு முன்னாடி அந்தமான் சிறையில் கைதிகள் கை விலங்கு மற்றும் கால் விலங்கோடு தான் அங்கே இருந்திருக்காங்க. பணி நேரங்கள், உணவு நேரங்களில் மாத்திரம்தான் அது விலக்களிக்கப்பட்டிருக்கு. ஸோ தேங்காய் உரிக்கக்கூடியது தான் அங்கே மிகப்பெரிய இதாக இருந்திருக்கும் பழக்கம். அங்கேருந்து ஒரு கட்டை, இது என்னன்னு தெரியல, அது தேங்காய் பிளக்கக்கூடிய கட்டைன்னு நினைக்கிறேன். மர ஆயுதங்கள்லாம் இருந்துச்சு, சில மர ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இது வதைக்கூடம், கண்டிப்பான முறையில் இது வதைக்கூடமான ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம், அதாவது சிறைச்சாலையில் கைதிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு தென்பகுதியில் கடைசி ஒரு அறை அப்படின்றது இது கால்வாஸ் அப்படின்றது. கைதிகளை தூக்கிலிடக்கூடிய இடம், கைதிகளை தூக்கில் போடக்கூடிய இடம்தான் இந்த இடம். இந்த அறையோடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. 2 கயிறு தொங்குது, 3 அந்த இடத்துல 2 கைதிகள் சிறையில் அதாவது தூக்கில் போடக்கூடிய அமைப்பு அப்படின்றது. ஸோ இந்த கைதிகளை இந்த இடத்துல நிற்க வச்சு இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கும். இந்த கீழே இருக்கக்கூடியதில் ஓப்பன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த கைதிகள் கீழே விழுகக்கூடிய இடத்துக்கும் நம்ம போகலாம். 3 கயிறு இருக்குது. ஸோ 3 கைதிகளை ஒரே நேரத்தில் தூக்கில் போடக்கூடியது இதுதான். அந்த கைதிகளை மேலேருந்து தூக்கில் போடும்போது இங்கேருந்து கீழ்ப்பகுதியில் அவர்களுடைய உடல், அந்த இறந்த உடல் அப்படின்றது கீழே விழுகக்கூடிய அமைப்பு. இந்த சிறை அறைகள் அப்படின்றது தனித்துவமானது. ஒவ்வொரு கைதிக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு தனிமை சிறை அப்படின்றது இருக்கும். சிறை அறைகள் அப்படின்றது தெளிவாக காட்டுறேன். இது சிறையுடைய முகப்பு பகுதி. கிட்டத்தட்ட ஒரு வரிசையில் 100க்கும் மேற்பட்ட அறைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த சிறை ரூம், இது அறை அப்படின்றது ஒரு 10க்கு 12, 14 அளவில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. உயரம் பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 அடி உயரமாக இருக்குது. இது ஜன்னல், செங்கல்கள் கட்டப்பட்டு சுண்ணாம்பு இதனால் பூசப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு அறை, கைதியோட தனிமை சிறை அறை. ஒவ்வொரு கைதிகளுக்கும் இங்கே தான் அவர்களுடைய வாழ்க்கை. பாத்ரூம் வசதிகள்லாம் எதுவும், கழிவறை வசதிகள், சிறுநீர் கழிக்க வசதிகள்லாம் எதுவும் கிடையாது. சின்ன குடம் மாதிரி கொடுத்துருவாங்களாம். அதுக்குள்ளேயே அவங்க உள்ளுக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே அவங்க போகிற மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்தது. ஸோ ரொம்ப கடுமையான தண்டனைகளை அனுபவித்த சுதந்திர தியாகிகளுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு நன்றியையும் நம்மளுடைய இரங்கலையும் தெரிவிச்சுக்கலாம். இது அம்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது இந்த கட்டிடங்கள்லாம் பார்க்கறது, இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படிலாம் இருக்குது அப்படின்றது அதுதான் இருந்தது. நமக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தேடி 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 பார்க்கணும், படிக்கணும் அப்படின்றது.
ஸோ வரலாறு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த தியாகங்கள் அப்படின்றது மனிதர்களுடைய தியாகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த விதத்திலும் ஜாதி மதங்கள் இல்லாத ஒரு அரசியல் வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்றது இது பீப்பிள் ட்ரை அப்படின்றது. ஸோ நம்ம 1908 இந்த மரத்தோடைய வேர்லேருந்து இந்த மரம் கிளை விட்டு உயிர்த்தெழுந்து தனியாக இருக்குது. ஸோ இது வாசல்ல என்ட்ரன்ஸில் இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமானதாக இருக்கும். இந்த மரத்தோடைய அழகு அப்படின்றது இதுதான். அதோடைய வேர்கள் அப்படின்றது பல்வேறு சிறை கைதிகளுடைய அழுகுரல்களை, வதைகளை கேட்டிருக்கும், பார்த்துருக்கும். அந்த இயற்கையுடைய வாழ்க்கை அப்படின்றது அது கலங்கி நிற்கக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. ஸோ சிறை வளாகத்தில் முடிச்சுட்டு இது நம்ம அந்த அவர்களுடைய நினைவிற்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பக்கூடிய சூழலுக்கு வந்தோம். ஓகே, அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். எல்லாரோடையும் சேர்த்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ இது நன்றி சொல்லிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு நகர போகிறோம். நகன்றையாச்சு. பாய். அந்தமான் சிறை செல்லுலார் சிறைவாசிகள் அதில் இருந்த அரசியல் கைதிகளுக்கு நம்ம நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் மற்றும் இரங்கலை தெரிவிச்சுக்குவோம். அவர்களுடைய தியாகம் நம்மளுடைய வாழ்க்கையை புதுப்பிச்சுட்டு தான் இருக்கும். எந்த ஜாதி மத அடிப்படையில் இல்லாமல் ஒரு அரசியல் வாழ்க்கை வாழ்ந்த ஒரு காலம் மனிதர்கள் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இந்த இடம் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் கொடியேற்றப்பட்டது, இந்திய கொடியேற்றப்பட்டது. ஸோ 1943 அதோடைய நினைவு அங்கே ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் அந்த இந்திய கொடிக்கும் ஒரு மரியாதை செலுத்திட்டு அங்கிருந்து விடைபெற்றோம். இது அங்கே இருக்கக்கூடிய தெருக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தெருக்கள் இப்படி தான் மேடாக இருக்கும், பள்ளமாக இருக்கும். இறங்கும் பொழுது பள்ளத்தில் இறங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே எல்லா மக்களும் கலந்துருக்காங்க. இந்த சுகாதாரமான முறையை பேணணும் அப்படின்றது அங்கே இல்லை. ரொம்ப கொஞ்சம் தெருக்கள் ஃபுல்லாக நிறைய கழிவுகள், விலங்குகளுடைய கழிவுகள் அப்படின்றது இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் கடந்து தான் நம்ம போகணும். ஏன்னா சில இடங்களில் சுத்தமாக இருந்தாலும் சில இடங்கள் ரொம்ப ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது, சுத்தமற்ற சுகாதாரமற்ற இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த இடத்திற்கு நம்ம செல்லக்கூடிய அமைப்பு பயணத்தை தொடங்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் 3 இடங்கள் சுற்றுப்பயணங்கள்னு ஒரு தீர்மானிச்சிருந்தோம். ஸோ ட்ராவல்ஸ் ஏஜென்சி எங்களுக்கு சில இடங்களுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம பார்த்தது பீச் இடத்த பார்த்து முடிச்சுட்டு இப்போ 2வது நாள் நம்ம பயணத்தை தொடங்கிட்டோம். ஸோ 2வது நாளுடைய பயணம் அப்படின்றது தொடங்கியாச்சு. அது நம்ம போக ஒவ்வொரு இடங்களாக பயணித்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லா பகுதிகளும் போர்ட் பிளேயரில் சுற்றுலா பயண இடங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த போர்ட் பிளேயரில் அந்தமான் செல்லுலார் சிறையை தாண்டி கடந்து சென்று தான் நம்ம பார்க்கணும். ஸோ 2வது நாளும் அதன் வழியாக நாம் அந்த ஒரு பீச் இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம நினைவில் வச்சுக்கிற மாதிரி அங்கே அரசியல் கைதிகளுடைய தியாகங்கள் நமக்கு டெய்லி அது வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த போர்ட் பிளேயரில் தங்கியிருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே அரசியல் கைதிகளுடைய நினைவுகள் வந்துகிட்டே இருந்தது. இந்திய சுதந்திரத்திற்காக என்ன விதமான ஒரு தியாகங்களை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வதைகளை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் பீச்சுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அது எங்களுக்குரிய படகுக்கான சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ படகுல ஏறிட்டோம். 2வது இவங்கெல்லாம் எங்கள் கூட சுற்றுலா வந்த ரமேஷ் அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் முருகன் அவர்களுடைய குடும்பத்தினர். ஸோ ஒரு 15 நிமிடங்கள் இந்த பயணங்கள் அப்படின்றது அந்த படகுல போயிட்டுருக்கு. இப்போ நம்ம போகிறது ரோஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பிரிட்டிஷ்காரங்க வாழ்ந்த காலங்கள், அவங்க இருந்த இடத்தோடைய இதை நம்ம கவனிக்க போகிறோம். ஸோ அந்த கட்டிடங்கள்லாம் ரொம்ப இடிஞ்சு பழைய சூழல், அதாவது 1908 1940க்கு பிறகு அவர்கள் அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அதற்கு பிறகு இது ஃபுல்லாக இடிஞ்சு போன கட்டடங்கள் தான். ஸோ நம்ம நியர்பையில் நெருங்கிட்டோம், அந்த தீவோட நியர்பையில்
நெருங்கிட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் நம்ம அங்கே போயிடலாம். ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் எழுப்பிய கட்டிடக்கலையும் அதில் அங்கே நின்றுட்டு இருந்த பெரிய எண்ணெய் கப்பல், சின்ன படகு, இது பயணிகளை அங்கேருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு படகாக இருக்குது. ஸோ நம்ம அந்த எண்ணெய் கப்பலை தான் இதாக இருந்தது. இது சின்ன குடில் மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு தனி படகு தான். சுற்றுலா பயணிகளுடைய வசதிக்காக அங்கே முக்கியமான பங்களிப்பே வந்து சுற்றுலாத்தலம் தான். அது பயணிகளை வைத்து தான் அந்த அந்தமான் தீவோட இயக்கங்கள் இருக்குது. எந்த விதமான உற்பத்தியும் கிடையாது. வெறும் சுற்றுலாவுடைய பயணிகளுடைய வளர்ச்சியை வைத்து தான் அங்கே அந்த நாட்டுடைய பொருளாதாரம் நடந்துகிட்ருக்கு. நார்த் பே பீச், இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அது இது கிடையாது. இது நார்த் பே பீச் அப்படின்றது. ஸோ எல்லா பக்கமும் பீச்சாக போனனால எந்த பக்கம் போனோம் என்ன செஞ்சோம் அப்படின்னே தெரியல. வெறும் பீச் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டேன். ஸோ இந்த இடம் வந்து மரைன், உள்ளுக்குள்ளே வந்து ஆழ்கடல் மூலிமா உள்ளுக்குள்ளே போய் நம்ம அந்த இதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்கூபா டைவிங் அதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் தான் இது. நார்த் பே பீச் அப்படின்றது வரும். ஸோ நம்ம இன்னொரு டைமில் பார்க்கலாம் ஆங்கிலேயர்களுடைய கட்டிடங்களை வந்து எப்படி இருக்குன்னு. அது 2 நாள் போயிருந்தோம். ஸோ இது நார்த் பே பீச்சோடைய வெளி முகப்பு தோற்றங்கள் அப்படின்றது. இது ஸ்கூபா டைவிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான பயிற்சி கொடுத்துட்டு அப்படியே உள்ள மக்கள் அதுக்குள்ளே போயிட்டுருப்பாங்க. தனித்தனி சார்ஜஸ் எல்லாத்துக்கும் 3000 ரூபா, 2500 ரூபா, 4000 ரூபா, 1100 ரூபா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரி. ஸோ ஒரு 25,000 ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே ஒவ்வொரு கேம்ஸும் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த மரைன் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இது ஒரு நபருக்கு 3000 ரூபா கூட்டிகிட்டு போவாங்க. உள்ள கடலுக்குள்ளே போய் நம்ம உள்ளுக்குள்ளே அந்த மீன்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் நாங்கள் போன நேரம் வெளிச்சம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சூரிய வெளிச்சம் அதிகமாக இருந்தால் இந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதிகள் நல்ல ஒரு வெளிச்சமான தன்மையில் இருக்கும். ஸோ நிறையா இடங்கள் எங்களுக்கு பார்க்க முடியலை, கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இருந்தது. சில இடங்களில் சில பகுதிகளில் தான் மீன் அந்த வெவ்வேறு விதமான மீன்களை நாங்கள் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி பவள பாறைகள் அமைப்பும் நாங்கள் கொஞ்சம் கவனிக்க முடிஞ்சது.
இப்போ வந்துட்டோம். இதுதான் பிரிட்டிஷ் கட்டிய அவர்கள் வாழ்ந்த இடம். அவர்களுக்கு தனிப்பகுதி. இது ஜாப்பனீஸ் பங்கர். அதாவது ஆக்சுவலாக இது 1943க்கு பிறகு ஜாப்பனீஸ் கைப்பற்றினது. ஸோ அதோடைய விவரங்கள் பட்டியல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ரோஸ் ஐலாண்ட் அப்படின்றது அவர்களுடைய பிரிட்டிஷாருடைய அவர்கள் மட்டும் வாழ்ந்த ஒரு நவீனமான ஒரு பகுதி. அவர்கள் கட்டிடங்கள் இருந்தது. இதெல்லாம் சுனாமியில் தாக்கப்பட்டு இந்த பகுதிகள் பல்வேறு சேதங்களை சந்திச்சிருக்கு. இதெல்லாம் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளாக இருக்கனால இதில் ஒன்லி அவர்கள் ஆங்கிலேயர்கள் மாத்திரம்தான் வாழ்ந்துருக்காங்க இந்த பகுதி. இந்த ஐஸ்லாண்டில் கிட்டத்தட்ட எப்படியும் குறைந்தது ஒரு 100லேருந்து 150 மக்கள் அங்கே ஆங்கிலேயர்கள் இருந்திருக்கலாம். இந்த கட்டிடம் அது விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே அந்த சுனாமி தாக்கப்பட்ட விவரங்கள், வேர்ல்டு வார், ஜாப்பனீஸ் ஆக்குபேஷன், எப்போ ஜாப்பனீஸ் உள்ள 2ஆம் உலகப் போரில் வந்திருக்க இதெல்லாம் இருக்கும். போஸ்ட் வேர்ல்டு வாரோடைய டீட்டெயில்டு இந்தியன் நேவி இந்த இடத்த நமக்கு கொடுத்தது. இந்த சுனாமி எஃபெக்ட், சுனாமிக்கு அப்புறம் நம்ம எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த பகுதியுடைய வெல்கம் டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவருடைய தீவாக அதை பேரில் நினைவில் வச்சுருப்பாங்க. இந்த பேரை இதெல்லாம் கட்டிடங்களாக இருந்திருக்கு. ஆனால் ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு. இடிஞ்சு இது ஒரு ஸ்டோர் மாதிரி இருந்திருக்கு. மின் உற்பத்தி நிலையமாக இருந்திருக்கு. இது பவர் ஸ்டேஷன் கொடுத்துருப்பாங்க. கட்டிடங்கள் அதிகமாகவும் இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம இப்போ முன்னாடி நுழைவு பகுதியில் தான் வந்திருக்கோம். இதுக்கு பின்பகுதிகளில் தான் ஃபுல்லாக கட்டிடங்கள்லாம் இருக்கும். இது நிறைய மான் கூட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 மான்களுக்கு மேலே அங்கே இருக்குது. நம்ம பக்கத்துலேயே அதை பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். சுனாமிக்கு அப்புறம் சிதைவான கட்டிடங்கள் கடற்கரை ஓரத்தில் அந்த பகுதி இருக்கனால அது கட்டிடங்கள்லாம் சுனாமியில் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த மரங்கள்லாம் சிதைவாயிருக்கும். இதெல்லாம் அவர்களுடைய அறைகள், தனித்தனி அறைகளாக இருக்கக்கூடிய அமைப்பு. எல்லாம் மரங்கள் பற்றி இருக்கு. மான் கூட்டங்கள் அங்கங்கே 10-20 மான்களாக இருக்கும். சில பகுதிகளில் 50-100 இருக்கும். பார்த்துட்டு மான்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு அந்த கட்டிடங்கள்லாம் பாருங்கள் எப்படி சிதைவாக இருக்காங்க. இது அவர்களுடைய நீச்சல் குளம். ஆங்கிலேயர்களுடைய அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நீச்சல் குளம். இதை கட்டியதும் இந்தியர்கள் தான். அதை கைதிகளில் வச்சு தான் அவங்க கட்டியிருப்பாங்க. ஸோ அப்படியே நடந்த ஒவ்வொரு பகுதியாக பார்த்தோம். மான்களுடைய கூட்டம் எல்லா பகுதியும் அந்த ஒரு சில இடத்துல மாத்திரம் அதிகமாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மான்கள் இருக்குது அப்படின்னு. அதுக்கு உணவளிக்கிறதோ அல்லது எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம தொட்டு பார்க்கலாம், அவ்வளோதான். இதெல்லாம் கட்டிடங்கள் சிதைவாகி அதில் வேர் பிடிச்சு மரங்கள், வேர்கள் அப்படின்னு இருக்குது. ஃபுல்லாக சிதைவான கட்டிடங்கள் தான். இந்த இடம் ஒரு நினைவு சின்னம் மாதிரி, ஆங்கிலேயர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்றத தெரிவிக்கக்கூடிய நினைவு சின்ன பகுதிகள். ஆனால் இதை ஒட்டி இருக்கக்கூடிய பீச் நல்லாயிருக்கும். ஒரு மான் வந்தது, நம்மளும் அப்படி என்ன ஏதுன்னு பேசி பார்த்தோம், போயிடுச்சு. அவர்களுடைய கலையரங்கம்
இது பகுதி நீண்டு போனோன்னா இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்தோன்னா ஃபுல்லாக அவர்கள் சர்ச்சு, அவர்களுடைய வீடுகள், இருப்பிட பகுதிகள் எல்லாம் தெரியும். எல்லா கட்டிடங்களும் அதிகபட்சம் சிதைவில் தான் இருந்தது. அந்தளவுக்கு சுனாமியோடைய தாக்கம் வந்திருக்கு. எல்லா பக்கமும் தென்னை மரங்கள் இருக்கும். சர்ச்சு பார்த்திங்கன்னா மேலே ஒன்று தனியாக இருக்கும். அந்த பகுதி சர்ச்சு போகிற பாதை, இதுக்கு நேராக போனோன்னா கடைசியில் சர்ச்சு ஒன்று இருக்கும், அவர்களுடைய பிரார்த்தனை கூடம். அம்மாவும் வழி தெரியாமல் நடந்துட்டாங்க. கால் வலியோடு நானும் சுற்றி பார்ப்பேன், என்ன தான் செஞ்சுருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சுற்றுலா பயணிகள் அங்கங்கே எல்லா இடங்கள்லையும் புகைப்படம் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. மரங்கள் அதிகமாக சிதைவாக இருந்தது. பழைய மரங்கள் அப்படின்றது ரொம்ப சிதைவாக இருந்தது. இதெல்லாம் துளிர்த்து கடந்த ஒரு 40 ஆண்டுகளாக இருக்கக்கூடியதாக இருக்குது. 2004க்கு முன்னாடி சுனாமி ஒரு பாதிப்பாகவும் ஏற்பட்டிருக்கும் வழக்கம். நிறைய சிதைவுகள் அதிகமாக இருந்தது. பராமரிப்பு இல்லாமல் பகுதிகள் ஃபுல்லாக பாதிப்பாக இருந்தது. இந்த பகுதி நம்மளுடைய பீச், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இதில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். 2 முறை, அதாவது முதல் முறை போகும்போது ஒரு அரை மணி நேரமும், 2வது முறை போகும்போது ஒரு 1.5 மணி நேரம் இதில் செலவு பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு அழகான ஒரு பீச் இடம். அவ்வளோ அழகாக உட்காந்து அங்கே பார்க்கலாம். சிட்டிங்ஸாக உட்காந்து அங்கே மான்கள் இருக்கும். கீழே இறங்கணுன்னா அந்த பீச்சோட கலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணியோட நிறம். என்ன சொல்கிற மான், புலிமான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஒன்றும் சொல்லலை. பக்கத்தில் போன முட்டை வந்துருச்சு, கொம்பை வச்சு ஒரு தட்டுச்சு பாருங்கள், வைங் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ புலிமான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே அந்த புலிமானை ஒரு ஷாட் எடுத்துகிட்டு புள்ளிமான் உணவுகள் அவங்க கொடுத்துட்றாங்க. அரசாங்கம் அதுக்கு தனியாக உணவு கொடுக்குறது. அந்த மரங்கள்லாம் கிட்டத்தட்ட 150 வருஷம் மரம் எப்படி சுனாமியில் அடிக்கப்பட்டு பூரா பிச்சு இருந்துச்சு. எல்லாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். தண்ணி கலர் அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடற்கரையில் ஒரு 50 மீட்டருக்கு நம்ம நடக்கலாம், அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. தண்ணீர் அப்படியே ஒரு தெளிவான ஒரு தண்ணீர். நிறைய பேர்த்துக்கு நிழல் கொடுத்துருக்கோம் அந்த மரம். இப்போ அதுக்கான ஆதாரம் இல்லாமல் சாஞ்சு கிடக்கு. இந்த பீச்சில் இது ரொம்ப ஒரு அழகானது. மான்கள் பாருங்கள், மான்கள் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 மான்களுக்கு மேலே இந்த பகுதியில் தனியாக சுற்றிகிட்ருக்கோம். கட்டிடங்கள், மரங்கள், இடிந்த கட்டிடங்கள், அவர்கள் போட்டு நிறுத்தக்கூடிய இடம், ஆங்கிலேயர்கள் போட்டு நிறுத்தக்கூடிய இடங்கள் இதுதான். இந்த பகுதியில் வனங்கள் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா மரங்களுடைய பனைமரம் மாதிரியும் தென்னை மரம் மாதிரியும் தனித்தனியாக இருந்தது. ஸோ சுற்றி பார்க்குற நேரங்களுக்கு நம்ம நிறையா ஒதுக்கணும். கொஞ்சம் கால்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்க போகணும். எல்லாம் கட்டிட சிதைவுகளாக இருந்தது. அந்த கட்டிட சிதைவுகளை நம்ம தனியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீருடைய தன்மை பாருங்கள், நீரே அழகு, நீரின் நிறமே அழகு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு. ஆனால் தண்ணி உப்பு தண்ணி தான். ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே அடுத்த ரெடி ஆகிட்டோம். ஸோ கொஞ்சம் கேப் கிடச்ச நேரத்தில் கல்லை வச்சு விளாண்டுட்டு நமக்கும் பொழுது போனோம். இந்த பகுதியில் எல்லா பகுதியும் சுற்றி ஏறி மலையாக ஏற விட்டாங்க. ஓகே, ஒரு நன்றி சொல்லிவிட்டு நம்ம இந்த இடத்த விட்டுட்டு நம்ம நகர போகிறோம்.
இதுதான் நம்ம வெளியே வரக்கூடிய பாதை. இது குரூஸ், அந்த சின்ன குரூஸ் ஒன்று நிற்கிது. அது பயணிகள் ஒரு 40லேருந்து 50 பயணிகள் போகலாம். நமக்கு ஒரு படகு தான் வந்திருந்தது. அந்த படகுல நம்ம 10 பேர், அந்த சென்ற ஒரு 10 நபர்கள் மாத்திரம். திரும்ப அது ஓகே, பை பை ரோஸ் ஐலாண்டுக்கு பை பை சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. கம்பல்சரி அந்த இது மஸ்ட்டு அவங்க போட்டுக்கணும். போட் ஜாக்கெட் வந்து ரொம்ப மஸ்ட்டான ஒரு விஷயம். அப்படியே போட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பகுதி முடித்து வந்த உடனே நமக்குன்னு ஒரு விளையாட்டு கேம்லாம் புக் பண்ணியிருந்தோம். இது ஒரு 1100 ரூபா. ஏண்டா சாமி ஏறணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மெர்சலாக இருந்தக்கூடிய நேரம். ஏன்னா என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் அப்படி போட் டிரைவிங் போனது கிடையாது. படகுல போயிட்டு வர்றதுக்கே நான் ரொம்ப யோசிப்பேன். அது பெரிய கப்பலாக இருந்தாலும் சரி, படகாக இருந்தாலும் சரி. இந்த ஸ்போர்ட்ஸை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி ஏறிட்டேன். ஏன்னா அந்த சின்ன பையன் புக் பண்ணிட்டான். 7 வயசு பையனே புக் பண்ணுறான், நானும் போவேண்டான்னு சொல்லி ஒரு அடமிட்டோட ஏறுறேன். அப்போ என்னை கொண்டாந்து கரையில் கொண்டாந்து விட்டதுக்கு தான் சந்தோஷப்பட்டேன். மறக்க முடியாத ஒரு ட்ரிப் அது. நிறையா அலைகள், காற்று அதிகமாக இருந்தால் நிறையா அலைகளை நம்ம பார்க்கலாம் போகிற வழியில். காற்றின் தன்மையை பொறுத்து தான் அலையோடைய வேகம் வந்து தீர்மானிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அதோடைய காட்சி அமைப்பு அவங்களே வீடியோ பண்ணி கொடுத்துருவாங்க. HD இதில் கேமரா கையில் வச்சுருப்பாரு. நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்றக்கா ஒரு ஹேண்டில் கையில் அவரும் பிடிச்சிக்குவார். இருந்தாலும் ஓட்டும் போது ஐயப்பா, கொஞ்சம் எவ்வளோ மெதுவாக போக முடியுமோ அவ்வளோ மெதுவாக போகலாம் அப்படின்னு நினச்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ஸ்ட்ரிக் பண்ணும்போதே வேகம் அதிகரிச்சிடும். முடிச்சுட்டு அப்படியே திரும்ப ரூமுக்கு வந்தாச்சு. அடுத்த கட்ட பயணமாக நம்ம எங்கே போகிறோம் தெரியல. ஆனால் எங்கேயாவது ஒரு பீச்சுக்கு தான் போகிறோம். ஏன்னா சுற்றிலும் பீச்சு தான். இது நினைவு சின்னம், அந்த பகுதியுடைய நினைவு சின்னம் இருக்கக்கூடிய போர்ட் பிளேயருடைய நினைவு சின்னம் தான். திரும்ப நம்ம பாதை, அதே ஒரு சூழல். எந்த இடத்துக்கு போனோம் அப்படின்றது நினைவில் கூட வைக்க முடியாது. ஏன்னா எல்லா பக்கமும் தண்ணி தான் பார்க்குறீங்க, எல்லா பக்கமும் மரம் தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் போகிறோம், இப்படி தான் போகிறோம்லாம் தெரியாது. கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம போன பின்னாடி தான் அதை போர்டில் படித்து பார்க்க முடியும். அதுவும் மைண்டில் நிற்குமா அப்படின்னா அதுவும் நிற்காது. ஏன்னா அவங்க வச்சுருக்க பேர் உள்ளாக குழப்பம் வர மாதிரி பேராக இருக்கும். அவங்க சொல்கிற பேர்கள் எல்லாமே. இப்போ புதுசாக வந்து சுபாஷ் சந்திர போஸ் தீப்பு, ஸ்வராஜ் தீப்பு அப்படின்னு வச்சுருக்காங்க. தனித்தனி தீவுகளுக்கான பேரை வச்சுருக்காங்க. ஸோ டிக்கெட் புக் பண்ணியாச்சு 10 பேருக்கு. இதில் ஒரு க்ரூஸ் தனியாக வரும். கிட்டத்தட்ட 150-200 பேரை இதை சுமந்து கொண்டு போகக்கூடியது. இங்கேயும் வந்து டோல்கேட்ஸ் மாதிரி இருக்கும். உள்ள செக்கிங் பண்ணி எந்த இதுவும் இருக்கா, எந்த திங்ஸும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது அந்த க்ரூஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் உள்ளே உட்காரலாம். ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எங்கேயும் போனாலும் அப்படியே வெளியில் வந்து அந்த காற்று, அந்த வானம், அந்த பூமி, அந்த தீவு எல்லாத்தையும் ஒரு அசை போட்டுகிட்டே இருக்கக்கூடியது. அந்த சத்தம் தான் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அலையோட சத்தம்ன்றதே ஒரு அலாதியானது. நிறைய குடும்பங்கள் அப்படியே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஏரியாவே வந்து கலகலன்னு இருந்தது. நம்ம பயணம் வந்து எதை நோக்கி போகுது தெரியலை. ஏதோ ஒரு பீச் தான் போக போகிறோம். எங்கே போகிறோன்றதை அதை பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்குது. நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம், 2.15 நிமிடங்கள் பயணம். இந்த பயணம் வந்து அவ்வளோ பெரிய பயணமாக இருந்தது. நான் என்னடா ஒரு வேளை நம்ம சென்னை டு அந்தமானுக்கு வர்றதுக்கு 2.5 மணி நேரத்தில் ஃப்ளைட்டில் வந்துட்டோம். இது என்னடா 2.5 மணி நேரம் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு வேளை நம்ம கொண்டு போய் விட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு நீண்ட பயணம். இது அந்த க்ரூஸில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு அழகான கட்டமைப்பாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு டிக்கெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம கீழே சீட்டில் உட்காரவே இல்லை. மேலே எடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு மேலே வந்துட்டான்.
ஒரு பறவையாக இருந்தால் கூட எங்கேயாவது பறந்து பறந்து தங்கி தங்கி பறந்து பறந்து போகலாம். மனுஷனாக பிறந்துட்டு ஒரு இடத்துக்குள்ளே கட்டி வச்ச மணிக்க வாழ்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த அலைகளுடைய அலைகள். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் இந்த பயணம் போனது. இந்த க்ரூஸ் வந்து நாங்கள் போகும்பொழுது பயன்பட்டது. இப்போ அது வந்துட்டுருக்கு, ஆளை ஏற்றிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு நியர்பையில் வந்துட்டோம். இது வந்து ஸ்வராஜ் தீவு அப்படின்றது, அதாவது ஸ்வராஜ் தீவு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதோடைய பேசிக்ஸ் என்ன அப்படின்றது நம்ம அந்த தீவோடைய இது எல்லாமே பார்ப்போம். அப்படின்னு இங்கே வந்து ஸ்கூபா டைவிங் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கடலுக்குள்ளே நம்ம போய் பார்க்கக்கூடிய அந்த இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய தீவு இந்த தீவு தான். இது வந்து நம்ம அந்த பகுதியோடைய ஸ்கூபா டைவ் கூட்டிகிட்டு போகக்கூடிய பகுதி. ஸோ நம்ம அந்த ஸ்கூபா டைவிங் போகல, நம்ம கூட வந்தவங்க அதை புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க போய் பார்க்குறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த பழைய போட்டு, அந்த மரங்கள், அந்த சுனாமியில் சிதைவான பகுதிகள், இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பொழுது போகும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இதிலே நடந்துகிட்ருந்தேன். நல்லா இருந்தது. தனியாக நடப்பதுன்றது அங்கே நான் மாத்திரம்தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒருத்தர் போட்டில் வந்து தட்டிகிட்டு இருந்தார் எனக்கையோ டமால் டமால்னு. வேர்கள்லாம் வித்தியாசமான வேர்களாக இருந்தது. இந்த மரங்களுடைய நிறங்களும் சரி, அந்த வேர்கள் வெவ்வேறு விதமான வேர்களுடைய தன்மை அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. பகல் நேரங்களில் எப்படி இருக்குது, இரவு நேரங்களில் இதுக்குள்ளே வர முடியுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா நிறையா பூச்சிகள் இருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு ரெஸ்டிங் ரூம்ஸ்லாம் நிறையா இருக்குது அங்கே. அந்த பீச்சுக்கு வரவங்க ரெஸ்டிங்கான இருக்கக்கூடிய, ஸ்கூபா டைவிங் பண்ணக்கூடியவங்க ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய இடமா வந்து இருந்தது. சுற்றி பார்த்துட்டே தான் இருந்தோம். ஸோ நடந்துகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. அது என்னன்னு தெரியல, பட் கையில் அப்படியே எடுத்து பார்த்தேன். ஒரு மரம் தான், ஒரு ஆயுதம் மாதிரி இருந்தது. அங்கே போட்ஸ் எல்லாம் அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இதன் வழியாக தான் கூட்டிகிட்டு போவாங்க, இந்த ஸ்கூபா டைவிங் கூட்டிகிட்டு போகிறது. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு மழை பெஞ்சது, சின்ன சாரல் மலை, அப்படியே எடுத்து அந்த ஸ்கூபா டைவிங் இடத்த முடிச்சுட்டு பயணத்தை தொடங்கணும். திரும்ப எங்கே போகிறோன்னு தெரியாது, ஆனால் எங்கேயோ போகிறோம் அப்படின்றது மாத்திரம் நல்லா தெரிஞ்சது. சரி, நம்ம அடுத்த இடத்துக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் பாட்டை கேட்டுட்டு வருவோம். பாட்டு ஓடிட்டு இருந்தது.
நிறைய மேடு, நிறைய செடிகள், மரங்கள், அவ்வளோ அழகான பாதைகள், ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம போக போகிறது ரத்னா நகர் பீச் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ரத்னா நகர் பீச் அப்படின்றது அந்தமானில் இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு பீச். ஸோ காரை பார்க்கிங்கில் விட்டுட்டு அப்படியே நடந்தோம். என்ன தான் இருக்குது, என்ன தான் சொல்கிறீங்க, பார்ப்போம் ரத்னா நகர் பீச்சில் என்ன தான் வருது அப்படின்னு பார்ப்போன்னு உள்ளே போனோம். உள்ளே என்ட்ரன்ஸில் இருந்தது. ஓகே அப்படின்னு பார்த்தோம். மேப்பை பார்க்கும்போதே செமையாக இருந்தது. உள்ளே என்ட்ரானால் அவ்வளோ மெர்சலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னப்பா இது, அப்படியே வெள்ளை மண், அந்த மண் வந்து வெள்ளை மண். மக்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்பாங்க. நம்ம இங்கே போச்சுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே தான் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்கணும். வரலாறு முக்கியம். நம்ம உயிரோடு இல்லைனாலும் நம்மளுடைய வீடியோக்கள் என்றைக்காவது பாடுறாங்க இப்படி வாழ்க்கை வாழ்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்காக நம்ம அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். செம்ம அழகாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த பீச்சில் நிற்கிறது. ஸோ அந்தமான் போகிறவங்க மறக்காமல் ரத்னா நகர் பீச் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட இதில் ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் செம்ம என்ஜாய் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலிஸ், குட்டீஸு, குழந்தைங்க எல்லாம் வந்து டமால் டுமால்னு விளாண்டுட்டு, சரி நம்மளும் சும்மா இருக்க முடியல இறங்கிடுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு தலைவர்கிட்ட ரமேஷ் சார்கிட்ட சொன்னேன். சார் கொஞ்சம் நீங்கள் தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னோடனே சரி பார்ப்போம் கண்டிப்பாக எடுத்துறேன் அப்படின்னு உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி ஆயத்தமாக முன்னாடி பார்த்தேன். இந்த பாப்பா தான் பார்த்துட்டு மெர்சல் ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ அழகாக விளாண்டுட்டு இருந்தது. ஷாலினி பயமே இல்லை 2 பிள்ளைங்களுக்கும். அந்த பாருங்கள் அது பாட்டுக்கு இறங்கி உள்ள, ஏன்னா அந்த அளவுக்கு சேஃப்டியான ஒரு இது பீச், ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. அங்கே வெளியில் வந்து வாலண்டியர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னாலும் டக்குன்னு வந்துடுவாங்க. பட் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அங்கே பாருங்கள் அந்த பையன் வந்து உள்ளே போயிட்டே இருக்கான். நல்லா அலையுடைய வேகமும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ரத்னா நகர் பீச்சை வந்து மிஸ் பண்ணாதீங்க மக்களே. அந்தமானில் வந்து 2 இடங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம். 2ன்னு சொல்ல முடியாது, எல்லா இடமுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த ரத்னா நகர் பீச்சுன்னு நான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது. அதே மாதிரி ரோஸ் லேண்ட் ஐலாண்டு அப்படின்றது பிரிட்டிஷ் இருந்த இடமும் வந்து சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 மிஸ் பண்ணக்கூடாது. அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்களும் வந்து நானும் நனைஞ்சிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள, கடல் மாதா அப்படின்ட்டு. நம்ம அப்படியே ஒரு லவ்வர்ஸ் எல்லாம் சைட் அடிச்சுட்டு ஓகே ஹாப்பி நல்லா இருங்கப்பா அப்படின்னு ஒரு வாழ்த்தை சொல்லிவிட்டு சார் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தான் ரமேஷ் சார். இதெல்லாம் அவுட்டில் அந்த பீச்சுக்கு வெளியில் வந்து டென்ட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்து நம்ம எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு எப்பயும் போல் எல்லாம் முடிச்சுட்டு பீச்சில் முடிச்சுட்டு நம்ம அந்த பகுதியை பூரா சுற்றுப்பயணம் பண்ணலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பித்தாச்சு. ஆக்சுவலாக இது வந்து அந்த ஸ்கூபா டைவிங் அந்த பண்ணக்கூடிய இடம், நம்ம முன்னாடி போயிருந்தோம்ல அந்த இடத்துல அந்த ஸ்கூபா டைவிங் அந்த பண்ண வீடியோ இது. ஸோ கொஞ்சம் மாறி இருக்கு. நம்மளும் சரி இந்த ரத்னா நகர் பீச்சில் இருக்கக்கூடிய இடத்த பூரா பார்த்துட்டு திரும்ப அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டோம். 2 பக்கமும் மரங்கள், அதே சாலைகள், கொஞ்சம் மழை விட்டிருந்தது. பாக்கு மரங்கள், தென்னை மரங்கள், நிறைய செடிகள், பெயர் தெரியாத செடிகள். சாலைகள் நல்லா இருந்தது. கொஞ்சம் ஈரத்தோடு இருந்தனால கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருந்தது. நல்ல டிரைவர், அவர் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர், நல்ல ஸ்பீடு, நல்ல சூப்பரான ஸ்பீடில் கூட்டிகிட்டு போய் கரெக்டான டைமிங்கில் கொண்டு போய் விட்டுட்டார். ஸோ நம்ம அடுத்த இடம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரியலை. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம், ஏதோ பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். இது மாலை ஆயிடுச்சு. திரும்ப அந்த இடத்த ரத்னா நகர் பீச்சிலேருந்து அந்த பகுதியெல்லாம் பார்த்து சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் ரூமுக்கு போக போகிறோம். ஸோ
ஸோ திரும்ப இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம பயணம் இருக்க போகுது. ஸோ அந்த குரூஸில் கிட்டத்தட்ட ஒரு 250-300 பேர் அதில் ஏறிடுவாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல என்ட்ரன்ஸில் வண்டியை நிப்பாட்டிட்டு நமக்கான டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு, அங்கே ராதாகிருஷ்ணன் டெம்பிள்னு ஒன்று இருந்தது, அவர் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் அந்த இடம் உட்காந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது போங்க, எப்போயுமே நேரடியான அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நம்ம பார்வையில் பார்த்து பதிவு பண்ண காட்சிகளை விட நேராக பார்க்கும்போது அதிக இதாக இருக்கும். ஸோ க்ரூஸ் வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு, வந்துருச்சு. நமக்கான டிக்கெட்டு, நமக்கான இடத்த வாங்கிட்டு மேலே ஏறி உட்காந்தாச்சு, பயணம் கிளம்பியாச்சு. அங்கங்கே சார்ஜ் வசதி, காஃபி, டீ எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய நவீனமயமான க்ரூஸ் இது. அந்த க்ரூஸோட பேர் என்னமோ வரும், ஸோ அதுவும் மறந்துட்டேன். அதனால் நம்ம நெட்டில் பார்த்துக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த க்ரூஸ் பேர்லாம் நான் டைப் பண்ணுறேன். ஸோ முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டு அடுத்த நாள் பயணம்னு நினைக்கிறேன் இது. பஜார் தெருக்கள் இருக்கக்கூடிய பகுதி இது. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப ரூம் வழியாக நம்ம அப்படியே இடத்துக்கு போக போகிறோம். இப்போ அதோடைய நினைவு, அந்த பகுதியுடைய போர்ட் பிளேயருடைய நினைவு சின்னம் ஒன்று இருக்கும், அதை நான் உங்களுக்கு கிளியராக எடுத்து காட்டுறேன். இப்போ பார்க்குறீங்களா அந்த நினைவு சின்னம், இதுதான் டாப் ஆங்கிள் எடுத்துருக்குது. ஸோ நம்ம மறுநாள் அடுத்த நாள் ஏதோ ஒரு பயணத்தை தொடங்கியாச்சு. திரும்ப அதே பகுதிகள், போர்ட் பிளேயர் செல்லுலார் ஜெயில் இருக்கக்கூடிய பகுதியை தான் போய் கடந்து தான் நம்ம எல்லாத்தையும் போகணும். இப்போ ஒரு பீச்சுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த பீச்சுன்றது அந்த விஷுவலேஷன் வரும்போது தான் தெரியும். எங்கெங்கெல்லாம் போனோன்னா எல்லா இடமும் பச்சையாக இருக்குது, எல்லா பக்கமும் தண்ணியாக இருக்குது, எல்லா பக்கமும் கட்டடமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு மகிழ்ச்சியான இடமாக இருந்தது. ஸோ நம்ம ஏறிட்டோம். ஒரு சின்ன படகுல ஏறி ஒரு பயணத்தை தொடங்கியாச்சு. ஆசையே அலைபோலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம்போடே ஆடிடலாமே வாழ்நாளிலே. செமையாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு இது பண்ணிட்டு இந்த போட் ஷூட்டிங்கோடது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு உடம்பு ஒத்துக்கலாம், அந்த வாமிட்டிங்லாம் ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருந்தது. ஸோ ரொம்ப அழகான இடம். நம்ம பயணம் வந்து இப்படியே டெய்லி ஒரு படகு, ஒரு பயணம், ஒரு படகு, ஒரு பயணம். கடல் மேல் பிறக்க வைத்தான், எங்களை சந்தோஷத்தில் மிதக்க வைத்தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இதுதான். ரோஸ் ஐலாண்டு, இது 2வது முறையாக ரோஸ் ஐலாண்டில் சில இடங்கள் வந்து பார்க்க முடியலன்னு சொல்லி நாங்கள் 2வது முறையாக பதிவு பண்ணி வந்திருந்தோம். ஸோ அது ரோஸ் ஐலாண்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம், இது 2வது முறையாக இதுக்காக தனியாக கிளம்புற அன்னைக்கு நாங்கள் இது பதிவு பண்ணி இந்த இடத்த பார்த்தே ஆகணும், விடுபட்ட இடங்களை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஸோ பேட்ரி காரை புக் பண்ணிட்டோம். இங்கே வந்து எப்படின்னா இப்போ போகும்போது பேட்ரி காரில் போகணும். பேட்ரி காரில் போனால் தான் கொஞ்சம் எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு 150 ரூபா அந்த பேட்ரி கார் ஒரு நபருக்கு புக் பண்ணிவிட்டு வண்டியில் உட்காந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பேட்ரி கார் மூலிமா ஒவ்வொரு இடமா நம்ம பார்க்க போகிறோம்.
மயில்கள்லாம் இருந்தது. மான்கள் தான் பார்த்தோம் கீழே. இப்போ மயில்கள்லாம் இந்த பகுதிகளில் மேலே போகும்போது சில மயில்கள் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பேட்ரி கார்லேருந்து வியூ பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நவீனமயமான கார்கள் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அவங்க பேட்ரி காரை. ஆங்கிலேயர்கள் வாழ்ந்த இடங்களை பாருங்கள். எங்கே தான் வாழலை, எல்லா இடத்துலையும் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அனுபவிச்சிருக்காங்க, தீவில் வந்து அனுபவிச்சிருக்காங்க. இந்த சர்ச்சு பகுதின்னு சொன்னால அந்த பகுதிகள் இருக்கக்கூடிய இடம். ஆனால் சுனாமி தாக்கத்தில் நிறைய கட்டிடங்கள் சிதைவாகி பராமரிப்பு இல்லாமல் எல்லாமே இதாயிடுச்சு, அழிஞ்சு போன இதில் இருக்குது. கட்டிட சுவடுகள் தான் இருக்குது, செங்கலும் அந்த இதுவும் தான் இருக்குது. ஆனால் நிறைய தெரியலை. நம்ம கூட வந்த அந்த பாப்பா வந்து நம்ம கூட ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நம்ம கூட ட்ராவலிங்கில் கம்பைன் பண்ணிகிட்டு இருந்தது ஷாலினி. அப்படியே பேட்ரி காரில் எல்லாத்தையும் மரங்கள், இந்த பாதைகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ 2 பகுதிகளும் கட்டிடங்கள் சிதைவுகள் தான் நிறையா இருந்தது. கட்டிடங்கள் வந்து இருந்திருக்கான இது வந்து கொஞ்சம் தான் இருந்தது. இது சர்ச்சு, அந்த சர்ச்சு அவர்களுடைய சர்ச் இருக்கக்கூடிய பகுதி. இங்கேயும் மான் கூட்டங்கள்லாம் இருந்தது. அந்தமான் போகிறவங்க தயவு செய்து இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ரோஸ் ஐலாண்ட், அப்புறம் ரத்னா நகர் பீச் அண்டு செல்லுலார் ஜெயில், இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடங்கள். இதெல்லாம் அந்த கட்டிட சிதைவுகளாக இருக்குது. வேர் பிடிச்சி அப்படியே பயங்கர ஒரு எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வாழ்ந்தாங்கன்றதை திரும்ப கூட பார்க்க முடியல. ஆனால் கட்டடம் அந்த இடத்துல அந்த ஒரு சுவடு மாத்திரம் இருக்குது. கட்டடம் இருந்ததுக்கான சுவடு இருக்குது. அந்த இடத்துல அப்புறம் பீச் இருந்தது, அங்கேயும் வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இந்த அழகான பீச். இந்த இடம் தான் மிக மிக அழகான பீச் அந்த இடத்துல. ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு போங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணலாம். அழகாக இருக்கும். இந்த கற்களுடைய கூட்டம், இந்த கடல் அலையோடைய இது ரொம்ப அழகான இடம்னு வச்சுக்கோங்களேன். மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடம் வந்து இருக்கிறது வந்து ரோஸ் ஐலாண்ட், ஆங்கிலேயர்கள் வாழ்ந்த பகுதி. நம்ம உட்காந்து எப்பயும் போல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நமக்கான வரலாற்றை ஆவணப்படுத்திட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஒவ்வொரு இடமாக கடந்து இனி அடுத்த இடத்துக்கு நாம் செல்ல போகிறோம்.
செடி கொடி எல்லாம் தாண்டி அந்த ரோடுகளை தாண்டி நம்ம போயிட்டே தான் இருக்கோம். ஸோ இது ஒரு நீண்ட பயணமாக இருந்தது. எங்கே போகிறோம் அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். ஸோ நீங்களும் எதிர்பார்க்குறீங்க எந்த இடமா இருக்கும் அப்படின்னு. பட் அந்தமான் தீவுக்குள்ளே நம்ம இப்படி தான் ரோடாக சுற்றிட்டு இருந்தோம். எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்றது நம்ம ஸ்பாட் போனால் தான் தெரியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மைண்டில் நிற்காது. நம்ம ஏதோ ஒரு பீச் போக போகிறோம், இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்த போய் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு. நீங்கள் போகிற பக்கம்லாம் பார்க்குற பக்கம்லாம் நீர் தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தாலோ அல்லது ரைட் சைடில் பார்த்தாலோ நீர் பகுதிகளாக தான் இருக்கும். இது பெரிய ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மூணாறு, ஊட்டி, கொடைக்கானல் போகிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருந்தது. நிறைய வளைவான பாதைகள் இருக்கும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் மழை பெஞ்சது கூடலாம். நம்ம அந்த நேரம் வந்து சிறிய தூறல்களாக இருந்தது. ஓகே அப்படின்ட்டு நம்மளும் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே போயிடுச்சு. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பீச் அந்த இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வந்தது கூடால. டிரைவர் தம்பி அந்த நாயை காப்பாற்றணுன்றக்காக ரொம்ப இது பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 41 செகண்டு அந்த நாய் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஓடி ஒரு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தது. நாங்களும் மெதுவாக போய் அது நாய் எங்கே தான் போய் முடியுதோ அது ஓரமாக போட்டுன்னு போயிடுச்சு. ஸோ அது ஒரு ஹாப்பி. வந்துட்டோம். இந்த பகுதி நமக்கு வந்திருக்க இடம் அப்படின்றது ஏதோ ஒரு பீச்சு தான். அது என்ன பீச்சு அப்படின்றத நம்ம அந்த போர்டில் இருக்கும். ஸோ எப்படியும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த பீச்சு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அதிகமாக இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லிட்டாங்க, இறங்கக்கூடாதுன்னு. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தோம். எல்லாம் கொஞ்சம் நேரங்கள் இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நிறையா வீடியோக்களில் வந்து பதிவு பண்ண முடியல, ஏன்னா நிறையா ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு இந்த பாதைகள் மற்றும் அந்த இடங்கள் இருப்பிட பகுதி தெரிந்தால் போதும் அப்படின்னு நினச்சி தான் நான் நிறையா ஷார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட அதெல்லாம் எடுக்கணுன்னா நிறைய நேரம் எடுக்கணும். ஏன்னா ஃபுல்லாக அவ்வளோ இடங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 இடங்களுக்கு மேலே பார்த்துருக்கோம். இதில் ஃபுட்டேஜஸ் வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ண முடியாதனால நான் குறிப்பிட்ட அளவு மாத்திரம் முக்கியமானதை மாத்திரம் எடுத்து வச்சுட்டு அப்படியே மீதியை ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா எடுக்க முடியல, ஓவர்லோடாக இருந்தது, எடுக்க முடியலை. நம்ம கிளம்பியாச்சு, ஊருக்கு கிளம்பியாச்சு, ரிட்டன். தேங்க்யூ, விசிட்டர்ஸ் அகெயின் அப்படின்னு நன்றி சொல்லியாச்சு அந்தமானுக்கு. ஸோ அந்த மாலை நேரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. இது அதிகாலை நேரம் 5 மணிக்கு நாங்கள் ஃப்ளைட்டுக்காக போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட் வந்தாச்சு. இது ஏர்போர்ட்டுடைய வெளிப்பகுதி. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. நன்றி சொல்லுவோம் அந்தமானுக்கு, அந்தமான் மக்களுக்கும், அங்கே இருந்த நண்பர்களுக்கும், உடன் இருந்த எல்லோருக்குமே ஒரு நன்றி சொல்லியாச்சு. ஓகே, ஹாப்பி டு ஆல். சுற்றி பார்த்தோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே. நல்லா தான் வச்சுருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்தமான் ஏர்போர்ட்டை வந்து நல்லா வச்சுருக்காங்க. பட் நிறைய அடையாளங்கள் வந்து ஒரு தலைபட்சமான அடையாளங்களாக இருக்குது. ஸோ ஒரு டீயை வாங்கி குடித்தோம். ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. உண்மையிலே சூப்பர் டீன்னு வச்சுக்கோங்க. ஏர்போர்ட் டைமில் குடித்த டீலே இந்த அந்தமான் டீ தான் ரொம்ப சூப்பரான டீ. அந்தளவுக்கு நல்லா ஹாப்பியாக இருந்தது. முடிந்தபட்சம் சுற்றி பார்த்தியாச்சு. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. அங்கேருந்து அந்த குட்டி குட்டி தீவுகளை பார்த்துட்டு அப்படியே பை பாய் அந்தமான் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறோம். ஸோ பயணங்கள் மிக மகிழ்ச்சியான தருணங்கள். ஸோ நீங்களும் உங்கள் குடும்பத்தோட பயணங்கள் மேற்கொள்ளுங்கள். புது புது இடங்களுக்கு போகும்போது புது புது எண்ணங்கள் உங்களுக்குள் உருவாகும். ஸோ புதிய காற்று, புதிய உலகம், புதிய வாழ்க்கை அப்படின்றது நம்ம தேடி தேடி பயணிக்கணும்.
ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ எல்லா இடங்களும் நமக்கு சந்தோஷமான இடங்களை மறந்துடாதீங்க. பயணிங்கள், மகிழ்ச்சியாக பயணிங்கள். பயணங்கள் நம்மளுடைய மனக்கவலைகளையும் மன சோர்வுகளையும் தீர்க்கக்கூடியது. ஸோ நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி. அந்தமான் நல்ல நினைவுகளை ஏற்படுத்தி தந்தமைக்கு நன்றி சொல்லிவிட்டு, அந்த தீவுகளோட நாமும் ஒரு தீவாக நம் இந்தியா நோக்கி, சென்னை நோக்கி, தமிழ்நாடு நோக்கி, நம்மளுடைய மதுரை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். அழகான மேகக்கூட்டங்கள். ஸோ அதை அனுபவித்து கொண்டே போயிட்டுருக்கோம். அம்மாவுக்கு ஒரு ஆசை, ஃபோட்டோ எடுக்கணுன்னு எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் வரணும் அப்படின்றத பிரார்த்தனை வச்சுக்கிறேன். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் எப்போவுமே நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஒரு பயணங்கள் அப்படின்றது வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடியது. நன்றி, வணக்கம்.